முருகன் நேரே வந்திருக்கான், அந்த கூட்டத்தில் அவனும் உட்காந்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏம்மா யார் கூப்பிட்டாலும் வருவானோ, அதனால் கூட்டம் கூட்டமாக வருகிறான், அந்த கூட்டத்திலே முருகனும் இருக்கிறான்னு. அதனால் முருகனை பற்றி பாடிட்டா என்னால் பாடவே முடியாது, அழுக தான் வரும், ஆனந்த கண்ணீர், ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அதுக்காக தான் எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது ஆனந்தமாக போகிறது. எல்லாருமே கோவிலுக்கு போகுது பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக சந்தோஷமாக, டேய் வாடா போடா, வா நீ வா, காமாட்சி வா வா, முருகா வள்ளி நீ வா. ஏன் அந்த சந்தோஷம்? பகவான்கிட்ட போகும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷம், மற்றபோது டென்ஷன் அப்படிங்கிறாங்களே, அது என்னன்னு எனக்கு தெரியாது. முருகா முருகா முருகா. அதனால் எங்கே போனாலும் பகவான்கிட்ட நம்ம, என் அப்பா முருகன் அவன் சாமானியப்பட்டவனே இல்லை, அப்பேற்பட்டவன். கூப்பிட்டா உடனே 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 இப்போ கூப்பிட்டியா இதை வந்துட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் யார் கூப்பிட்டாலும். அதனால் இந்த பாடும்போது முருகன் பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தானே வந்திருக்க, முருகனை பற்றி பாட நீ சொல்லணுமா, என் அப்பனை பற்றி பாட, என் ஆண்டவனை பற்றி, தமிழ் கடவுளே முருகா, தண்டபாணி தெய்வமே, தண்டபாணி தெய்வமே முருகா, என்னால் முடியலப்பா.